வணக்கம். 2026ஆம் ஆண்டு நவகிரகங்களின் சஞ்சாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. மங்கள காரகனும் சுப கிரகங்களுக்கெல்லாம் முதன்மையானவருமான குரு பகவான் இந்த ஆண்டில் 2 முறை ராசி மாற்றம் கண்டு வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளார். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியன்று தனது உச்ச வீடான கடக ராசிக்குள் நுழைகிறார். ஒரு கிரகம் தனது உச்ச வீட்டில் அடையும் போது அதன் பலன்கள் பன்மடங்கு அதிகரிப்பதோடு உலக அளவில் தர்மம் தழைக்கவும் மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கவும் வழிவகை செய்யும். குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுவது கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பொற்காலமாக அமைய உள்ளது. ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான இந்த காலகட்டத்தில் ஹன்ஸ் ராஜயோகம் என்னும் மகா புருஷ யோகம் நிலவுவதால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இவ்வாறு ஒரே ஆண்டில் குரு பகவான் 2 ராசிகளில் சஞ்சரிப்பதும் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் ஆண்டின் முற்பகுதியில் பயணம் செய்வதும் ஜோதிட ரீதியாக மிகவும் அரிதான மற்றும் வலிமையான நிகழ்வாகும். இந்த மாற்றங்கள் தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரம், ஆன்மீகம் மற்றும் கல்வித்துறையிலும் பெரும் திருப்புமுனைகளை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது 12 ராசிகளுக்கென்ன என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காந்தம் போன்ற கண்களும் எதையும் ஊடுருவி பார்க்கும் தீர்க்கமான அறிவும் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் கொண்டவர்கள் என்பதால் உங்கள் உள்ளத்தில் எப்போதும் ஒரு போராட்ட குணமும் எதற்கும் அஞ்சாத வீரமும் குடிகொண்டிருக்கும். எத்தகைய இக்கட்டான சூழலிலும் தளராத மன உறுதியுடன் போராடி வெல்லும் உங்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் முதல் ஒரு மகத்தான ராஜயோக காலம் தொடங்குகிறது. இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து பல சங்கடங்களை கொடுத்து வந்த குரு பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். 9ஆம் இடம் என்பது தர்மம், பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் இடமாகும். அங்கு குரு அமர்வதே ஒரு பெரிய விசேஷம். அதிலும் அவர் உச்சம் பெற்று அமர்வது என்பது உங்கள் வாழ்வில் இழந்த பெருமைகள் அனைத்தையும் மீட்டுக் கொடுக்கப் போகிறது. குரு பகவான் தனது தெய்வீக பார்வையால் உங்கள் ராசி, 3ஆம் வீடு மற்றும் 5ஆம் வீடுகளை பார்ப்பது உங்கள் வாழ்வின் இருளை நீக்கி ஒளியேற்றப் போகும் ஒரு பொற்காலம். குடும்ப வாழ்க்கையில் இதுவரை நிலவி வந்த கசப்பான அனுபவங்கள் அனைத்தும் மறைந்து தேன் போன்ற இனிமை பிறக்கப் போகிறது. குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் உங்கள் முகத்தில் ஒரு புதிய வசீகரமும் பேச்சில் கனிவும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். விட்டுக் கொடுத்து போகும் குணம் மேலோங்கும். நீண்ட நாட்களாக உங்கள் வீட்டில் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள், குறிப்பாக திருமணம் போன்ற விசேஷங்கள் மிகச் சிறப்பாக நடைபெறும். உறவினர்கள் மத்தியில் உங்களை பற்றிய நற்பெயர் பரவும். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவும் பொருளாதார உதவியும் கிடைக்கும். குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கவும் ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளவும் இந்த ஆண்டு வழிவகை செய்யும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை படைக்கப் போகிறீர்கள். பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் குரு உங்கள் தொழிலில் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தையும் தவிடுபொடியாக்குவார். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். கூட்டாளிகளுடன் நிலவிய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களால் உங்களுக்கு லாபம் பெருகும். குறிப்பாக கலைத்துறை, பத்திரிகைத்துறை மற்றும் ஆன்மீகம் சார்ந்த வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு அமோகமான லாபம் கிட்டும். பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். நீங்கள் செய்யும் நேர்மையான உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் சமூகத்தில் கிடைக்கும். உங்கள் வியாபாரம் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கும் விரிவடையும் வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும். வேலை மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இதுவரை நீங்கள் அனுபவித்த அவமானங்களும் ஏமாற்றங்களும் ஒரு முடிவுக்கு வருகின்றன. உங்கள் திறமை இப்போது மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும். பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்கும்.
நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் உங்கள் விருப்பப்படியே அமையும். வேலையில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அவர்கள் கனவு கண்டது போன்ற ஒரு அற்புதமான வேலை கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களை ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வார்கள். உங்களின் நிர்வாகத் திறமை அலுவலகத்தில் அனைவராலும் பாராட்டப்படும். அரசு வேலைக்காக தயாராகிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. பொருளாதார நிலை அல்லது நிதி நிலைமை இந்த ஆண்டு மிக உச்சத்தில் இருக்கும். பாக்கியஸ்தான குரு உங்களுக்கு பண மழையை வாரி வழங்கப் போகிறார். எதிர்பாராத பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். வங்கி இருப்பு உயரும் என்பதால் உங்கள் சேமிப்பு பழக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க துடித்த நிலம், வீடு அல்லது புதிய வாகனம் வாங்கும் யோகம் மிக வலுவாக உள்ளது. கடன்கள் அனைத்தும் அடைபட்டு நீங்கள் கடனில்லா மனிதராக நிம்மதி பெறுவீர்கள். பங்குச்சந்தை அல்லது இதர முதலீடுகள் மூலம் உங்களுக்கு லாபம் பெருகும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்கள் தேவைகளை நீங்கள் எளிதாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பீர்கள். குருவின் பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் உடல் மற்றும் மன ரீதியான பலம் கூடும். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டிய தீராத நோய்கள் கூட இந்த காலத்தில் குணமடைந்து மறைந்துவிடும். முகத்தில் ஒரு பொலிவும் உடலில் ஒரு சுறுசுறுப்பும் உண்டாகும். மன அழுத்தம் மற்றும் கவலைகளிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவீர்கள். ஒரு தெளிவான சிந்தனையோடும் புத்துணர்வோடும் ஒவ்வொரு நாளையும் தொடங்குவீர்கள். முறையான உடற்பயிற்சி மற்றும் இயற்கை உணவுகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இது உங்களை இன்னும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்கள் மனதிற்கு பேர் ஆனந்தத்தை தரும். குருவின் 5ஆம் பார்வை உங்கள் புத்திரஸ்தானத்தில் விழுவதால் பிள்ளைகளால் உங்கள் புகழும் கௌரவமும் உயரும். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் சாதனை படைப்பார்கள். அவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும் அல்லது வெளிநாட்டு படிப்பிற்கான வாய்ப்புகள் அமையும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு குருவின் அருளால் அழகான குழந்தை பிறக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு உங்கள் மனம் நெகிழ்ந்து போகும். அவர்கள் உங்களுக்கு செய்யும் பணிவிடைகள் உங்கள் மனதிற்கு திருப்தியை தரும். பயணங்கள் உங்கள் வாழ்வின் புதிய கதவுகளை திறக்கும். குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் சிறு தூர பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். குலதெய்வ கோவிலுக்குச் சென்று நேர்த்திக் கடன்களை செலுத்துவீர்கள். ஆன்மீக பெரியோரின் ஆசி கிடைக்கும். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களையும் லாபகரமான தொடர்புகளையும் பெற்றுத்தரும். இந்த பயணங்கள் மூலமாக உங்கள் அறிவாற்றல் பெருகும். நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பும் கௌரவமும் கிடைக்கும். இந்த 2026-27 குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலத்தின் தொடக்கம் என்றே சொல்லலாம். துன்பம் நேர்கிழை யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்ற வரிகளுக்கு ஏற்ப உங்கள் துன்பங்கள் அனைத்தையும் குரு பகவான் துடைக்கப் போகிறார். உங்கள் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். தெய்வத்தின் ஆசியும் பெரியோரின் ஆசியும் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான பாதையில் நீங்கள் பயணிக்கப் போகிறீர்கள். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெருகி நீங்கள் நீண்ட காலம் புகழுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.